இன்னைக்கு அஜித் அவர்கள் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆயிருக்கு. முதல்ல தலைவரோட ரசிகர்கள் சார்பாக விடாமுயற்சி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் அஜித் அவர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி 2008 ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க rajiniFans.comக்கு. அதில் அஜித் என்ன சொன்னார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் rajiniFans.comலிருந்து வருகிறோம் என்று சொன்னவுடன் கையை ஒரு கணம் இறுக பற்றியவர், ஒரு 5 நிமிஷம் இருங்க பாஸ் என்று கூறிவிட்டு வந்திருந்தவர்களுடன் அவசரமாக ஃபோட்டோ எடுத்து முடித்துவிட்டு வந்தார். நமக்காக அஜித் ஒதுக்கியது 10 நிமிடங்கள். அதில் 9.5 நிமிடங்கள் அவர் பேசியது தலைவர் ரஜினியை பற்றி தான். தலைவர் ரஜினியை பற்றி பேசும்போது அவர் குறிப்பிடுவது 2 வார்த்தைகளை தான், தலைவர் அல்லது சார். அவரது வாழ்க்கையின் திருப்புமுனை எப்படி நிகழ்ந்தது, தலைவர் ரஜினி என்ற மந்திரம் அவருக்குள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதை பற்றி அஜித் பேசுகிறார். அடிப்படையில் நான் தலைவரின் ரசிகன். அவரை பார்த்து அவரை போலவே வர வேண்டும் என்ற ஆசையோடு வந்தவன். நான் நடித்த படங்களில் என்னால் முடிந்தவரை ஒரு ரஜினி ரசிகனாக அவர் புகழ் பாடியிருக்கிறேன். அடிப்படையில் உங்களைப் போலவே நானும் அவரை ரசித்து மகிழ்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இடையில் நான் பேசியவை அவை எந்த மாதிரி வடிவம் பெற்று மீடியாவில் வந்தன என்பதெல்லாம் எல்லோரையும் விட சாருக்கு நன்கு தெரியும். ஆனால் முன்பெல்லாம் நானாக அவரிடம் இது பற்றி பேசினாலும் கூட அவர் தவிர்த்து விடுவார். விடுங்க, நீங்கள் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது, கொஞ்சமாக பேசுங்க, நிறைய செய்யுங்க, அப்புறம் நீங்கள் பேசாவிட்டாலும் இவர்கள் அனைவரும் உங்களை பற்றி தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று தலைவர் சொன்னார். எத்தனை சத்தியமான அனுபவபூர்வமான வார்த்தை பாருங்கள். அவர் எனக்கு தி ஹிமாலயன் மாஸ்டர் புத்தகத்தை பரிசாக வழங்கினார். அது ஒரு குருவைப் போல எனக்கு வழிகாட்டும் என்றார். எனக்கு குரு தலைவர்தான். இதை எங்கும் சொல்வேன், எப்போதும் சொல்வேன். ரஜினி சாரின் ரசிகர்களுக்கு இதை சொல்லுங்கள் ப்ளீஸ். பில்லாவில் நான் நடிக்கிறேன் என்று தெரிந்த பிறகு எத்தனை விதமாக அதை கெடுக்க நினைத்தார்கள் தெரியுமா? ஆனால் அப்போதெல்லாம் சாருடைய ஆதரவு தான் எனக்கு மிகுந்த உற்சாகம் தந்தது. அந்த படம் துவங்கியதிலிருந்து ரிலீஸ் வரை அனைத்திலும் ரஜினி சாரின் நேரடி பார்வை இருந்தது. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அது என்று தான் நான் சொல்வேன். இதோ ஏகன் ரிலீஸ், மிக சந்தோஷம் என்று சொல்ல மாட்டேன், நிறைவாக இருக்கிறது. இந்த படம் எப்படி வந்திருக்கிறது என கேட்டு தெரிந்து கொண்டார் தலைவர். தலைவரிடம் நான் கற்றுக்கொண்ட முக்கியமான விஷயம் எப்போதும் உண்மையாகவே இருக்க வேண்டும் என்பது. அவரை பாருங்கள், யாரிடமாவது தான் ஒரு சூப்பர் ஸ்டார் என்கிற ரீதியில் பழகி இருப்பாரா, பேசியிருப்பாரா? அவரே அப்படி என்றால் நாமெல்லாம் எந்த மூளைக்கு பாஸ்? அவரது ரசிகன் என்று சொல்லிக்கொள்வது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. நான் அமைதியாகி விட்டதாக கூறுகிறார்கள், உண்மைதான். எதற்கு அவசரப்பட வேண்டும்? கிடைப்பது நிச்சயம் எனக்கு கிடைத்தே தீரும் என்ற தலைவரின் வார்த்தைகளை நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை நான் பெறும் வரையில்தான் அமைதியற்ற மனநிலையில் இருந்தேன் என்ற அஜித் ஒரு புன்முறுவலுடன் விடை கொடுத்தார். இதுதான் அஜித் அவர்கள் 2008 தலைவரை பற்றி பேசிய அந்த பேட்டி.